திறக்கப்படும் சித்த ரகசியம், அவிழ்க்கப்படும் முடிச்சுக்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. உங்களாலும் அற்புத ஆற்றல்களை பெற முடியும். Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. அதாவது இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பயன்படுத்திய பல ரகசிய முறைகள் இருக்குது. பல ரகசியங்கள் வெளியே வரல. அது யாருக்கு கிடைக்கணுமோ, யாருக்கு நடக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், அது நடக்கும். அதில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. அப்போது நமக்கு ஒரு ஜோதிடரை அணுகினாலோ இல்லை ஒரு ஆன்மீக வாதிகளை அணுகினாலோ உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் அந்த காரியம் நடக்கும். இல்லை குலதெய்வம் எனக்கு தெரியல, இல்லை நான் குலதெய்வத்தை எப்படி பேசுறது அப்படின்னு பல சந்தேகங்கள் நம்ம ஒவ்வொருத்தராக தேடி போவோம். அதுக்கான விடையை தேடிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாது, ஒரு சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாது. அது மட்டும் கிடையாது, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புத சக்திகள், சூப்பர் பவர்ஸ். இது ஆசைப்படாத விரும்பாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு கூட நம்ம இன்றைக்கி சொல்லலாம். சரி, இந்த சூப்பர் பவர்ஸ் வேணும்னு யார் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை நினைக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா நிறைய இருக்குது. அப்படி நம்ம சொல்லும்போது, ஒருத்தருக்கு தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும், அப்போது இந்த பவர்ஸ் வந்துட்டால் என்னால் சாதிக்க முடியும், நான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஒரு சிலருக்கு நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய அசிங்கப்படுத்திருக்கேன், என்ன ஒரு யூஸ்லெஸ்ன்னு திட்டியிருக்காங்க, அவங்க முன்னாடி எனக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் கிடச்சா நான் நல்ல உயர்ந்த நிலையை என்னால் அடைய முடியும். எனக்கு அடுத்து பார்த்தா எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியே இல்லை, எந்த பக்கமும் அதுக்கான கதவுகள் திறக்கலை, அது எனக்கு கிடச்சா நான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும்தான், எனக்கு இறைவன் அருளால் இந்த சூப்பர் பவர்ஸ் அற்புத ஆற்றல்கள் கிடைத்தால் அதை வைத்து நிறைய ஜீவகாருண்யம் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியுமோ அது மட்டும் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதுக்காக ஆசைப்படுவாங்க. சரி, இப்போது இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 100% அது கிடைக்கும். இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவோட மத்தியமத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய சித்த ரகசியங்கள் இன்றைக்கி கொடுக்குற இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். ஆனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் நான் இந்த சித்த ரகசியங்களுக்காக இந்த சீரியஸ் கொடுக்க போகிறேன். மற்றபடி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு பதிவுகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களை ஐய பிளா பிளா பிளான்னு பேசுகிறானே வைக்கிறானே அப்படின்னு தள்ளி விட்டிங்கன்னா, இது மத்தியமத்தில் போய் இந்த தியானத்தை பார்த்து நீங்கள் பண்ணினாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போது இப்போ சொல்லக்கூடிய இந்த தியானத்துக்கான பதிவு மட்டும் நான் பேச போகிறதில்ல. நீங்கள் எந்த பயிற்சி எந்த தியானம் பண்ணாலும் அதில் உட்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் நான் இதில் பேச போகிறேன். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாலேஜ் இல்லை, பட் உறுதியாக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இதுக்குள்ளே உங்கள் மனம் உங்களை தூண்டும், இதுக்குள்ளே உள்ளே போக நினைப்பீங்க. அப்போ கதவு பூட்டப்பட்டிருந்தால் இந்த பதிவு அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கதவை திறந்து உங்களை உள்ளே போகிறதுக்கான வழியை அது உறுதியாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதனால் முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் மத்தியமத்தில் உங்களுக்கு அந்த தியானம் எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எத்தனை நாளில் பவர்ஸ் கிடைக்கும், அதில் என்ன உணர்வுகள் ஏற்படும், அதெல்லாம் நான் கொடுக்குறேன். சரி, இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மனிதர்களோட மூளையில் 2 வகை இருக்குது. ஒன்று சிறுமூளை, பெருமூளை அப்படின்னு இருக்குது. அப்போது மனுஷன் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, நார்மல் ஹியூமன் நம்மெல்லாம் மூளையை பயன்படுத்தக்கூடிய சதவீதம் அப்படின்னு பார்க்குறப்போ 2% 9% வரைக்கும் தான் தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு சில மனிதர்களை தவிர பாக்கி எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. பாக்கி அப்படியே போயிடுது. அப்போது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிச்சதே நம்மளுடைய மனித மூளை தான். அப்போது அந்த மனித மூளைக்கு எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கும்,
எவ்வளவு அற்புத சக்திகள் இருக்கும். அதை நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்களால செய்ய முடியுது, நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக அது யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை, திறவுகோல் கிடைக்கும். சரி, இந்த பெருமூளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, கற்றுக்கிறது, சிந்திக்கிறது, கண்டுபிடிக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் தூண்டிவிடக்கூடிய விஷயங்களை இந்த பெருமூளை செய்யுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு இந்த பதிவுக்கான தேவையை அது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த சிறுமூளை பார்த்தீங்களா, இந்த நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் அதை ஒருங்கிணைத்து அதை வழிநடத்துகிற பணியை இந்த சிறுமூளை செய்யுது. அப்போது எப்படி ஒரு சிலர் மட்டும் வந்து உயர்ந்த ஒரு விளையாட்டு துறையாக இருக்கலாம், இல்லை ஆன்மீகத்துறையாக இருக்கலாம், இல்லை எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு சிலர், அதாவது ஒரு சகாப்தம், ஒரு 15 வருடங்களுக்கோ, இந்த கலியுகத்தில் சொல்கிறேன், இந்த 15 வருடங்களுக்கோ இல்லை ஒரு 10 வருடங்களுக்கு இடையில் ஒருத்தர் வந்தால் இன்னொருத்தர் வராங்க, அந்த இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் வராங்க. அவங்களால மட்டும் ஏன் முடியுது, சாதாரண நம்மளால் மட்டும் ஏன் முடியலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28% 29% வேலை செய்யுது. எவ்வளவு? நார்மல் மனிதர்களுக்கு 2-9% தான். நார்மல் மனிதன் நம்ம சம்பாதிச்சோம், படித்தோம், நல்ல வேலைக்கு போனோம், காசு சம்பாதிச்சோம், திரும்ப வீடை கட்டினோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பேரம்பேத்தி எடுத்தோம், ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே மடிந்து விடுறோம். இப்படி தான் பாதி மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய மூளை 2% 9% மட்டும்தான் அது வேலை செய்யுது. பாக்கி இருக்கக்கூடிய 90% மேலே உள்ளது பார்த்திங்கன்னா 91% வீணாக போயிடுது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் 2% அந்த மூளையோட ஆற்றலை, பெருமூளையின் ஆற்றலை 28% 29% அதிகரிக்கிறாங்க. அப்போது அதிகரிக்கும் போது தான் அதற்கான உந்துதல், அற்புத ஆற்றல், சிந்திக்கும் திறன், ஞாபக ஆற்றல், விடாமுயற்சி இதெல்லாம் நோக்கி அது உந்துது. அப்போது அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் எடுத்துக்குவோம். கிரிக்கெட்டில் நம்ம பழங்காலத்தை சொல்கிறத விட இப்போ 90 கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் அவர் படைத்த சாதனை, மாஸ்டர் பிளாஸ்டர், காட் ஆஃப் கிரிக்கெட், இப்படி நிறைய. அதுக்கப்புறம் இவரை மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது, இவரை மாதிரி ஒருத்தர் இல்லை, இவரை மாதிரி ஒருத்தர் வர முடியாது அப்படின்னு பல வருடங்கள், 10-15 வருடங்கள் கிட்டத்தட்ட அப்படியே அவருக்கு அந்த புகழின் உச்சியை அடைந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் இருக்கக்கூடிய தோனி. அப்போது அவரும் வந்து இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, உயர்ந்த நிலையை அவர் அடைஞ்சார். அடுத்து இது மெட்டீரியல்ஸ்டிக்காக நான் சொல்கிறேன், ஆன்மீக சம்மந்தமாகவும் இதை நான் சொல்கிறேன், மெட்டீரியல்ஸ்டிக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், அவரும் அடைஞ்சார். அதே மாதிரி இது விளையாட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க வராங்க. ஏன் எல்லாராலையும் வர முடியல? அதால் வர முடியாதா, இல்லை விதியா, இது கடவுள் செயலா, இல்லை கர்மாவா அப்படின்னு நமக்கு பல சிந்தனைகள், பல கேள்விகள் நம்ம மனசில் ஏழும். ஆக்சுவலாக எல்லாராலையுமே வர முடியும். இப்போது இதெல்லாம் சும்மா, இப்போது சச்சின் டெண்டுல்கர் இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பெருமூளையை தூண்டக்கூடிய செயல்களை அவங்க சின்ன வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நான்ஸ்டாப்பாக அவங்க மெடிடேஷன் கிளாஸாக இருக்கலாம், இல்லை தொடர் பயிற்சிகளாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் இட்ஸ் அ சீக்ரெட் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே வச்சு எங்கே பேட்டி அளித்தாலும் இந்த விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போது அது பெருமூளையை நம்ம தூண்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே யோசிக்கணும். அதே மாதிரி நாசாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்திய வம்சாவளியர், இல்லை இஸ்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய இந்திய வம்சாவளிய விஞ்ஞானிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29% மூளை வேலை செஞ்சுச்சு. அதே மாதிரி மற்ற விஞ்ஞானிகளுக்கு 27% மூளை வேலை செஞ்சுச்சு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் அடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவ்வளோ கிரகம் இருக்குது, ஒரு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, புதிய புதிய விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு இந்த மனித உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிப்பதும் இந்த விஞ்ஞானிகள் ஆகிய மனிதர்களே. அப்போது இவங்களோட மூளை மட்டும் அப்படி வேலை செய்வதற்கு காரணம் என்ன? இவங்க வந்து ஸ்பெஷலாக அதுக்காக ஏதாவது மூலிகைகள் சாப்பிட்றாங்களா, இல்லை ஒரு அலோபதி மருந்து சாப்பிட்றாங்களா, என்ன தான் சீக்ரெட், இல்லை ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனதை ஒருமுகப்படுத்துதல். அப்போது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இதில் சில பேர் கேட்குறாங்க, மூலிகை மருந்து ஏதாவது சித்தர்கள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அப்போது அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி
இந்த மாதிரி பெருமூளையை தூண்டச் செய்வது மூலம் ஒரு சூப்பர் பவர்ஸ் நானும் எல்லாத்துலேயும் முதலிடம் அந்த மாதிரி வர முடியுமான்னு கேட்டால் 100% வர முடியும். அதுக்கு சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பிரம்மி என்னும் மூலிகையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனால் நான் பிரபஞ்ச சாட்சியாக சொல்கிறேன், இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச இந்த மூலிகையை இதுவரைக்கும் நான் தொட்டதே கிடையாது. ஏன்னா மூலிகை மூலமாக எனக்கு ஒரு அற்புத ஆற்றல் வரணும், அது மூலமாக ஒரு பெரிய ஆளாகணும், அது மூலமாக சாதிக்கணும், காசு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வரல. அதுக்காக எடுத்துக்கிறவங்களையும் நான் தடுக்க போகிறது இல்லை. அப்போ எனக்கு இந்த மூலிகையை விட என் ஆழ்மன ஆற்றலை நான் அதிகமாக நம்புகிறேன், அதனால் இதை எடுத்துக்கலை. அப்போ இந்த நீர் பிரம்மி மூலிகை மூலமாக அது கூட சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அதுக்கான திதி நட்சத்திரம் ஹோரை கிழமை அயனம் எல்லாத்தையுமே செக் பண்ணி அதில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைமில் இதை உருவாக்கி அதை அன்னைக்கு எடுத்துக்கும்போது அபரிமிதமாக இது வேலை செய்யும். சரி, ஆனால் நம்ம வேறு யாரோ சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அந்த மருந்து இந்த மருந்துன்னு எடுத்தோம்னா பெருமூளையோட திறனை நம்மளால் அதிகப்படுத்த முடியவே முடியாது. சரி, இப்போது ஒரு விஷயம், பெருமூளை எங்கெங்கே நமக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சாதாரணமாக போன வாரம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால் அந்த மூளையில் இருக்கும், பதிஞ்சிருக்கும். ஆனால் அதை இந்த நியூட்ரான்கள் வெளியே எழுப்பி விடாது. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இது உங்களுடைய கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னே விருந்து சாப்பிட்டீங்கல்ல, அப்போ என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கரெக்டாக அதை சொல்லுவீங்க. ஏன் போன வாரம் சாப்பிட்டதை என்னால் சொல்ல முடியலை, 20 வருஷம் முன்னாடி நான் சாப்பிட்டதை என்னால் சொல்ல முடியுது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு அது யோசிச்சுக்கிங்களா? சிம்பிள். நீ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உனக்கு பிடிச்ச செயல், அதை டெடிகேஷனோட உனக்கு பிடிச்ச செயலாக செய்யும்போது அதில் இந்த பெருமூளையின் பங்கு அதிகமாக இருக்குது. நியூட்ரான்கள் அதிகமாக அங்கே உற்பத்தி ஆகும்போது வேகமாக அந்த செயல் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குது. கல்யாணங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கல்யாணம்னு சொல்ல எத்தனையோ ஒரு விஷயம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மறக்காத நிகழ்வுகள் இருக்கும். அந்த மாதிரி அதில் நடந்த இன்சிடெண்ட்டை ஏதாவது ஒன்று கேட்கும்போது அந்த பெருமூளை டக்குன்னு எடுத்து அதை கொண்டு வருது. ஏன்னா அந்த விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு பிடிச்சு ரொம்ப முழு மனசோட செஞ்ச விஷயங்கள் பலாயிரம் வருடங்கள் ஆனாலும் நம்ம நினைக்கும் போது அது வெளியில் வந்துடும். அதே இது நம்ம ஒரு விஷயம், நம்ம போன வாரம் ஏன் வரல அப்படின்னு கேட்டால், போன வாரம் நம்ம போனோம், எங்கேயோ போனோம், சரி இன்றைக்கி மத்தியானம் 12 மணி ஆகிடுச்சு, சரி மத்தியானம் சாப்பிட்றோம் தானே, அது பிடிச்சும் செய்யலை பிடிக்காமல் செய்யலை, அதில் ஈடுபாடு இல்லை, பட் உயிர் வாழணும், எனக்கு பசிக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ கிரிக்கெட் அப்படிங்கும்போது டெண்டுல்கர் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பிடிச்சதை தொடர்ந்து அதுக்குள்ளே இதை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பிடிச்ச விஷயத்த ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அவங்க அதை நினச்சி பண்ணும்போது அவரோட மெத்தடில் யாருமே வரல. அதே மாதிரி தோனி அப்படின்னு சொல்கிறப்போ அதில் பல மன ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது மூலமாக பல விஷயங்களை சூழ்நிலைக்கு கடைசியாக வாழ்வா சாவான்னு போகும்போது தான் இவர் நிறைய மேட்ச்களை நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கேட்டால் இவர் இப்படித்தான் கொண்டு போவார், அப்படி கிடையாது. அந்த ஒரு நெகட்டிவாக முடிய போகிறத தன்னோட சாதுரிய புத்திசாலித்தனத்தால் டக்குன்னு அதை யோசித்து அந்த மூளையோட உதவியோடு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்கே நெகட்டிவ் ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக மாறிடுது. அப்போ இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் தியானமாக இருக்கட்டும், எந்த விஷயம் பண்ணும்போது முழுசாக அதை நம்பணும். இந்த விஷயம் நான் பிடிச்சி பண்ணுறேன், சில பேருக்கு 7 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 21 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 48 நாளில் கிடைக்கும், சில பேருக்கு 4 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 4 வருஷத்தில் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலானது விவரிக்க முடியாததாக இருக்கும். அடுத்தடுத்த நிலைகளை கடக்க முடியும், அப்படி இருக்கும். அப்போது முதல்ல இப்போ நான் சொல்கிற தியானம் இல்லை, எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட பிடிச்சு, ஐயோ செய்யணுமே, ஐயோ நம்ம இன்றைக்கி 3 நாள் செஞ்சிட்டோம், 4வது நாள் விட்டு போயிட்டா நமக்கு அடுத்து அந்த பவர் போயிடுமோ, எப்படியாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காம, என் கடமை, எனக்கு இந்த பிரபஞ்சம் ஆற்றலை தரப்போகிறது, அப்போது அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு முழு மனசத்தோட ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுட்டு வரும்போது அதற்கான பலன்கள் கைமேல் கிடைக்கும். உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போது சில பேர் டிசிஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல விஷயங்கள், நல்ல டிசிஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது அந்த டிசிஷனில் பார்த்திங்கன்னா என்னடா இத்தனை நாள் நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாக இருந்தது, இப்போ எனக்கு சரியாக இல்லையே, அது சரியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், சரியாக இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சீக்ரெட்டும் ஒளிஞ்சிருக்கு. நல்லா கேளுங்க, பொறுமையாக கேளுங்க, மனசில் பதிய வச்சுக்கோங்க.
சந்திரகலை, சூரியகலை, இடகலை, விங்கலை. அதாவது இடது மூக்கு வழியாக நம்ம சுவாசம் எடுக்கிறத சந்திரகலைன்னு சொல்கிறோம், இடகலை அப்படின்னு சொல்கிறோம். வலது மூக்கில் சுவாசம் எடுக்கிறத சூரியகலைன்னு சொல்கிறோம், அதே சமயத்தில் விங்கலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஒரு என்ன சொல்லக்கூடியது, நம்ம உடலோட நரம்புகளை கரெக்டாக நார்மல் மனிதனாக நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் கரெக்டாக போகணுன்னா இந்த இடகலை வழியாக இடது மூக்கு வழியாக மூச்சு காற்று உள்ளே போய் வலது மூக்கு வழியாக வெளியே வரும்போது நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. அதே சமயத்தில் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கிது, அவ்வளோதான். பட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு எடுக்கும்போது இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, வலது வழியாக மூச்சு காற்று உள்ளே போய் இடது வழியாக வெளியில் வருது. அப்போது இப்போ இந்த சித்தர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், இந்த யோகா மெடிடேஷனில் கை தேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களால மாற்ற முடியும். இந்த மூச்சு காற்றை உள்ளே கூடி இடது வழியாக போய் வலது வழியாக வர மூச்சு காற்றை வலது வழியாக போய் இடது வழியாக வர்றதை மாற்ற முடியும். அப்போது இது நம்மளால் மாற்ற முடிஞ்சால் தான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது நம்ம ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும்போதும் நம்மளோட மூச்சு காற்று அது எப்படி கவனிக்கிறது அதையும் நான் சொல்லித்தரேன். நம்மளுடைய மூச்சு காற்று எப்படி வலது மூக்கு வழியாக போகுதாங்கிறத கவனிக்கணும். அப்படி கவனிக்கும்போது வலது மூக்கு வழியாக போயிட்டுருக்குன்னா அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் 100% வெற்றி, அது தப்பாக வாய்ப்பே இல்லை. அதே சமயம் இடது மூக்கு வழியாக போகும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் 100க்கு 90% வந்து நெகட்டிவாக முடியும். 10 அது விதியோட இல்லை இறைவனர்களால் 10% தான் உங்களுக்கு ஃபேவராக கிடைக்கும். பட் வலது மூக்கு வழியாக அது விங்கலைக்கு மாறும்போது அப்போது எடுக்கக்கூடிய முடிவு 100% அது நடந்தே தீரும். சரி, இப்போது நம்ம வந்து இந்த தியானத்தை பற்றி பார்ப்போம். இந்த தியானம் என்ன அப்படின்னா, குலதெய்வம் இருக்கு இல்லையா, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்களால் பேச முடியும். இதுவும் முழுமையான நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வத்தோட பேச முடியும், குலதெய்வம் யார் அப்படின்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து அற்புத ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே உருவாகும். முதல்ல உங்களுக்கு ஏதாவது குரு அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு கலையையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் அவர்களின் குருவாக இருக்காங்க. அப்போது உங்களுக்கு மானசீக குருவாக இருக்கலாம். எந்த குரு வணக்கம் முதல்ல செலுத்திட்டு இந்த இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 7 மணிக்கிலேருந்து 9 மணியாக இருக்கலாம், 10 மணியாக இருக்கலாம். இதில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, 20 நிமிஷம். அப்போது இந்த தியானம் பண்ணும்போது நீங்கள் நைட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 6 மணிக்கு நல்லா போண்டா பஜ்ஜி அது இதுன்னு போட்டு வாழைப்பழம், டீ, காப்பி, ஐஸ்கிரீம், கேக்குன்னு ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை போட்டு வயிறை நிறைத்து விடக்கூடாது. மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா, சாயங்காலம் காஃபியோ டீயோ குடிச்சிங்களா, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் வயிறு எம்டியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது வேலை செய்யும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விளக்கு, எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம். நான் சொல்லக்கூடியது இந்த மண் விளக்கு, கார்த்திகை விளக்கு. அது கிழக்க நோக்கியோ இல்லை மேற்க நோக்கியோ அந்த திரி ஒளி சுடர் எரியிற மாதிரி அதை வச்சுக்கோங்க. வடக்கு நோக்கி உங்கள்கிட்ட இருந்து ஒரு 4 அடி தள்ளி அந்த விளக்குலேருந்து தள்ளி உட்கார மாதிரி நீங்கள் வடக்கை ஃபேஸ் பண்ணி அந்த விளக்கை பார்த்து உட்காருங்க. கீழே ஏதாவது ஒரு ஆசனம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பல முத்திரைகள் இருக்குது. ஆனால் இடது கையை இப்படி கீழே வச்சுட்டு வலது கையை இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே உங்கள் அடிவயிறுக்கு கீழே இப்படி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு வளையக்கூடாது. இப்போது உங்களுடைய குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் வந்து இப்போ எத்தனையோ சுவாமி இருக்குது. உங்களோட குலதெய்வம் வந்து கருப்பசாமியோ இல்லைன்னா பெருமாளோ முருகனோ. இப்போ ஓம் கருப்பசுவாமியே போற்றி, ஓம் கருப்பசுவாமியே போற்றி, எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. இப்படி 27 முறை நீங்கள் உச்சரிக்கணும். உச்சரித்து முடிஞ்ச உடனே உங்களுடைய கண்கள் நேராக அந்த விளக்கை பார்க்கணும். விளக்க இமைகள் இப்படி அசையக்கூடாது. ஒரே நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் அந்த விளக்கை பார்க்கணும். அந்த விளக்கு கரெக்டாக இப்படி எரிஞ்சு அந்த நுனி அங்கே தெரியும் மேலே. அந்த நுனியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த இடத்துல அதே விளக்கு ஒளி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் நினச்சிக்கணும். அந்த விளக்கோட தீப ஒளி இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதிலேருந்து ஒரு கோடு நேராக போகுது. அது எந்த கலரில் வேணால் இருக்கலாம். அந்த கோடு நேராக போய் அந்த விளக்கில் படுது, அந்த தீப ஒளியில் படுது. அப்படியே நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடகலையில் கண்ணை அசைக்கவே கூடாது. இது ஒரு சிலருக்கு
2 நிமிஷத்தில் நடந்துடும், ஒரு சிலருக்கு 5 நிமிஷத்தில் நடக்கும், ஒரு சிலருக்கு 10 நிமிஷத்தில் நடக்கும், ஒரு சிலருக்கு 15 நிமிஷத்தில் நடக்கும். அப்படி அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு இடது கண்ணில் இருந்து தண்ணி வரும். குறிப்பிட்ட ஒரு 10% பேருக்கு மட்டும்தான் ஆரம்பத்தில் வலது கண்ணில் இருந்து தண்ணி வரும். அப்போது நீங்கள் அந்த இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இடது கண்ணில் தண்ணி வந்தோடனே திரும்ப ஃபோக்கஸ், உங்களோட நீங்கள் எதையுமே எந்த மந்திரமும் சொல்லலை, எதுவும் பண்ணலை, இதை ஃபோக்கஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க. மனதை ஒரு புள்ளியில் குவியப்படுத்துகிறீங்க. அப்போது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும்போது அடுத்து இடது கண்ணில் தண்ணி வந்து அடுத்து சிறிது நேரத்தில் வலது கண்ணிலையும் தண்ணி வரும். அப்போது அங்கே ஒரு ஒளி பிம்பம் உருவாகும். முதல் நாள் பண்ணும்போது அந்த ஒளி பிம்பத்தோட தெளிவு உங்களுக்கு கிடைக்காது. இதை 7 நாட்கள் 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணும்போது அதில் ஒளியில் ஒரு விதமான பிம்பம் கிடைக்கும். அது உங்கள் ஆழ் மனசுலையும் உங்கள் எண்ணத்தோடையும் அது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்குறீங்க. இப்போ நான் சொன்னேன் இடகலை பிங்கலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதில் இயற்கையாகவே ஒரு ஆற்றல் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு வலது கண்ணில் தண்ணி வரும், அதுக்கப்புறம் இடது கண்ணில் தண்ணி வரும். ஆனால் ஆற்றல் இல்லாத நார்மல் ஹியூமனுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து இடத்துல வரும், அதுக்கப்புறம் வலதில் வரும். இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு ரைட்டுக்கு வந்துட்டு அடுத்து லெஃப்ட்டுக்கு மாறிடும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, நீங்கள் பிராணாயாமம் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். லப்டப்னு அதிகமாக சுவாசம் எடுத்த நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது லப் டப் இப்படின்னு பயிற்சி பண்ணும்போது சுவாசம் அடங்க ஆரம்பிக்கும். இந்த எல்லா ரகசியமும் மூச்சில் தான் அடங்கியிருக்கு, நம்மளுடைய எண்ணங்களில் தான் அடங்கியிருக்கு. அப்போது இது ஒருங்கிணைப்படும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு வாரம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் வலது மூக்கு வழியாக போய் இடது மூக்கு வர்றதை உணர ஆரம்பிப்பீங்க. அது ஒரு 3 நாள் தொடரும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து லெஃப்ட்டுக்கு போயிடும். இதை பயிற்சி பண்ண உங்களுடைய அந்த சுவாசம் வலதில் போய் இடத்துல திரும்ப வர்றதை உங்களால் உணர முடியும். இப்படி பண்ணும்போது 27 முறை சொல்லி பண்ணும்போது இவங்களுக்கு நான் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 சிம்டம்ஸ் அவங்க கனவு மூலமாக வந்து பேசும். 2 யாராவது அவங்களுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது அது மூலமாக தெரியும். 3வது ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அதற்கான விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வரும். அப்போது இதில் நான் குலதெய்வத்தை கூட பேசுகிறதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பண்ண குலதெய்வம் வந்து பேச ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸில் அது வரும். அதே மாதிரி இந்த குலதெய்வத்தோட பேசுகிறதுக்கு மட்டும்தான் நான் இதை பயன்படுத்தணுமா, எனக்கு குலதெய்வம் தெரியும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அந்த நாமத்தை 27 முறை சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இதை தொடர்ந்து பண்ணும்போது குலதெய்வமே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கும் குலதெய்வம் வந்து நான் யாருங்கிறத சொல்லி அவங்கள்ட்ட பேசும். அது உணர்த்த ஆரம்பிக்கும். நீ வாழ்க்கையில் எப்படி போகணும், உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எதுக்காக அந்த குலதெய்வத்தை நினச்சி இந்த தியானத்தை பண்ணுறீங்களோ அதுக்கான விடையை அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரே எண்ணத்தோடு நீங்கள் பயணிக்கும்போது அதுக்கான விடை அங்கே கிடச்சிரும். அது மட்டும் கிடையாது, இதை தொடர்ந்து பண்ணும்போது இங்கே சில பேருக்கு கருவளையம் இருக்கும், அந்த கருவளையம் மறைய ஆரம்பிக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி போல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு கண்ணோய் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படியே நாள்பட இந்த தியானத்தை பண்ணும்போது அவங்களுக்கு அது சித்தி அளிக்கும், மாறிடும், அந்த பிரச்சனையும் மாறிடும். சரி, இப்போது இது மட்டும் கிடையாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகும், பேச்சுத்திறன் கூடும். இந்த இதை பண்ணும்போது நடக்கிறது செய்யறது அவசரப்படாமல் நிதானம், வேகமாகவும் இருக்கும் விவேகமாகவும் இருக்கும். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது ஒரு 48 நாள் டெய்லி பண்ணி முடிச்சோன்னா என்ன உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நீ முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு, நீ எப்படி இப்படி மாறின, இந்த மாதிரி உங்களை உண்மையாக உணர்ந்தவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உணராதவங்க இங்கே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதில் இன்னும் நிறைய, அதாவது இந்த விளக்கு மட்டும் இல்லை, பல சீக்ரெட்ஸ் தியானங்கள்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு தியானத்தில் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சித்தர்களை பற்றி போட போகிறேன். மற்றபடி பல டாபிக்ஸில் ஒவ்வொரு பதிவுகள் நான் தினம் போட போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு குருவணக்கம் செலுத்திட்டு இதை செய்ய உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடையலாம். நிறைய இதுதான் பேசிக்ஸ். இது பண்ணும்போது எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் இப்போ நான் சொன்னது பேசிக்ஸ். இது பண்ணும்போதே அதுக்கப்புறம் பிராணாயாமங்கிறத நீங்கள் ஈஸியாக பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே பிராணாயாமம் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும் நிறைய பேரோட கூட்டு இருக்குது. அது எனக்கு உடன்பாடு இல்லை.
முதல்ல இதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அதை ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இது 48 நாள் பண்ணி முடிக்கும் போதே, இல்லை 21 நாள் பண்ணி முடிக்கும் போதே உங்கள் மூச்சு காற்று சீராயிடும், லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சு இறங்கும், அதுக்கப்புறம் அட்ரினல் நல்லா பம்பாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிராணாயாமம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது ஈஸியாக பண்ணிடலாம். பிராணாயாமத்தில் இதுலேயே தீப பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது. அது பண்ணும்போது அது பலவித ஆற்றல்களை நமக்கு கொடுக்கும். அதை இப்போயே சொல்ல விரும்பலை, ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து அடியனுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. என்னை குருவாக ஏற்றுட்டு என்னை வழிபடக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி. என்னைக்கும் இந்த உலகம் இன்புற்று இருக்கும், எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று இருக்கும். என்னோட பிரார்த்தனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள்லையும் அடியன் ஈடுபட்டுட்டு வரேன். சிவோகம். இந்த சில பெண்களால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ரெண்டாக உடைஞ்சு, அந்த ஆண்மகன்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். அந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமாக இருந்து எதையுமே செய்ய முடியாமல் அப்படியே கடைசி காலம் வரைக்கும் மற்றவர்கள் முன்னாடி கூணி குறுகி வாழ்ந்து போகிறதுக்கு சில பெண்கள் காரணமாக இருக்காங்க. அப்போ எல்லா பெண்களுமான்னு கேட்டால் இல்லை, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்போது 80% பெண்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணமே இந்த பெண்ணு தான். அப்போது அப்படி வாழக்கூடிய பெண்கள் 80%, ஒரு 20% பெண்களால் நிறைய வீட்டுக்கு வீடு வாசப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சைக்காலஜி